श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्. பள்ளி படிப்பு மட்டுமே என்ன வேலை கிடைக்கும், கையில் காசும் இல்லை, பணதட்டுப்பாடு, கஷ்ட ஜீவிதம் என்ற மனக்குறையா? கவலையை விடுங்கள். $களை மிகச் சுலபமாக அள்ளுவது எப்படி? $1000 என்றால் இந்திய மதிப்பில் 1000 பெருக்கல் 80 சமன் 80,000. 80,000 ரூபாயை அடேயப்பா, கனவா இல்லை நினைவுதானா? இப்படி டாலர்களை கொட்டுவதற்கு யூடியூப் தயாராக இருக்கிறது. நாம் தான் அதை கண்டுகொள்வதில்லை. முயற்சி செய்யலாமா என்ற சந்தேகம் இருந்தால் முதலில் அதை விட்டு விலகுங்கள். இருவர் வேண்டும், அண்ணன் தம்பி அல்லது அக்காள் தங்கை என்று ஒருவர் உடன் இருந்தால் போதும். படிப்பு வேண்டாம், வெளிநாடு போக வேண்டாம், இடவசதி என எவ்வித பொருள் சிலவோ கஷ்ட நஷ்டங்களோ இல்லவே இல்லை. பேசும் திறமை, வசைபாட எடுப்பான குரல் வளம் வேண்டும். இது இருந்தால் போதுமானது. எழுதி வவைத்துக்கொண்டும் பார்த்து பேசலாம், அவ்வளவுதான். மூலதனம், அனுபவம், இடவசதி போன்று ஏதுமே தேவையில்லை. கைபேசி, ஸ்மார்ட் போன், ட்ரபாட் இது இருந்தால் போதுமானது. நிகழ்ச்சியில் இடம் பெறுவது, நேர்காணல், நாத்திகவாதம் பேசும் கட்சி என்றிருந்தால் மிக நல்லது. நேர்காணலில் பார்ப்பனர்களை மட்டும் குறிவைத்து ஆரிய வந்தேரிகள் என்று ஆரம்பித்து ஆகம விதி, மனுஸ்மிருதி, சனாதனம், வேதங்கள், உபனிஷத்துகள், மந்திரங்கள், ராமாயணம், பாகவதம், கீதை இவைகள் அனைத்தும் போய், பித்தலாட்டம், கட்டுக்கதை, பார்ப்பன சூழ்ச்சி, உளறல் என்று பதில் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். வேறெந்த மாநிலங்களிலும் காணப்படாத பார்ப்பன எதிர்ப்பு தமிழகத்தில் இப்படி தலைவிரித்தாடுகிறது. கோவிலை கட்டிய கொத்தனாருக்கு கருவறைக்குள் அனுமதி இல்லையே, இதென்ன அநியாயம், தவறு அல்லவா என கேள்வி எழுப்பிய நபரையே பதில் கேள்வி கேட்க வேண்டும். வேத விற்பன்னர்கள் புராணங்களை கதாகாலக்ஷேபம் என்று பல வேத பண்டிதர்கள் நிகழ்த்துகிறார்கள். இதை வேண்டாமல் தமிழர்கள் மீது திணிக்கிறார்கள். பார்ப்பனர்கள் தமிழகத்தை அடிமைப்படுத்திவிட்டார்கள். இன்னும் தெரிந்தவற்றினை எல்லாம் பேசி தீர்க்கலாம். சுமார் 30 முதல் 40 நிமிடங்கள் வரை காலாவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட பதிவுகளுக்கு உடனுக்குடன் 200K வியூஸ், 2000 சந்தாதாரர்கள் என சேர்ந்து விடுவார்கள். அடுத்த நாளே யூடியூப் பணமழையை கொட்ட ஆரம்பித்துவிடும். மாதம் 2-3 வீடியோ பதிவுகள் என்றால் 6 மாதங்களில் ஏனோவா காய் வாங்கிவிடலாம். மாறாக என்னைப் போல் வரட்டு ஆன்மீகம், உதவாத வேத சாஸ்திரம், ஜோதிடம், புராண இதிகாசங்கள் என்று 10 ஆண்டுகளாக புலம்பிக் கொண்டிருந்தால் ஒரு பயனும் கிடைக்காது. வாட்ச் ஹவர்ஸ் 450 மணி நேரத்தை தாண்டுவதில்லை. 30000 மணி நேரத்தை இந்த பிறவியில் எட்ட முடியாது என்பது நிச்சயம். சரி, கடந்த காலத்தில் முடிவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள். பிரம்மாண்டமான முற்றுப்புள்ளி, பெரிய திருத்தலங்களை எழுப்பினார்கள். சுயம்பு மூர்த்தி, ரிஷிமார்கள், ஞான புருஷர்கள், சித்தர்கள் போன்ற தெய்வீக மகான்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆகம வேத சாஸ்திர சம்பிரதாயப்படி கட்டப்பட்டது. வெறும் நட்ட கல்தானே என்று உதாசீனப்படுத்துவது அப்சாரம் ஆகும். அதன்பின் பூஜா விதிகளின்படி கருவறையினும் ரிக், யஜுர், சாம வேதங்களை முறைப்படி அத்தியாயனம் செய்த புரோகிதர் மட்டும் கருவறைக்குள் சென்று நித்திய கர்மானுஷ்டங்களை செய்வார். இப்படியாக கருவறை ஒருவித காந்த அலைகளால் சூழப்பட்டிருக்கும். முற்றுப்புள்ளி, அண்டவெளியில் இருக்கும் ஆற்றல் அலைகளை கருவறையின் உச்சியில் இருக்கும் நீண்ட கம்பி போன்ற கலச முனை பிரபஞ்ச பாசிட்டிவ் எனர்ஜியை மந்திர சக்தியால் ஈர்த்து அதனை கீழே இருக்கும் திருவுருவத்தை வந்தடையச் செய்யும். முற்றுப்புள்ளி, அவரவர் விருப்பம் போல் கருவறைக்குள் பிரவேசம் செய்தால் கருவறையா அல்லது சந்தை கூடமா என்றாகிவிடும்.
இதை கருத்தில் கொண்டுதான் கோவில்களை எழுப்பிய மன்னர்களும் கருவறைக்குள் பிரவேசித்ததாக எங்கும் குறிப்புகள் காணப்படவில்லை. இப்படியிருக்க கொத்தனாரை ஏன் அனுமதிக்கவில்லை? கேள்வி நனைப்பாக இருக்கிறது. பக்தகோடிகள் தான் பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக மந்திரங்கள் பார்ப்பன சூழ்ச்சி, ஏமாற்றுவித்தை பொருள் தெரியாமல் உளறல் ஏமாற்றி பணம் பறிக்கும் தந்திரம் மொத்தத்தில் அனைத்தும் போய். ஆஹா, முற்றுப்புள்ளி. என்னே ஞானம்! வேதங்கள் பிரம்மதேவனின் திருவாய்மொழி. இழிவுபடுத்தி, கொச்சைப்படுத்தி, தகாத வார்த்தைகளினால் தரக்குறைவாக பேசுவதால் வரும் பாபம் 7 ஜன்மங்களை தொடரும் என்கிறது பவிஷ்ய புராணம். ரிக்வேதம் முழுவதும் மந்திரங்கள் வசன நடை, யஜுர்வேதம் சரியான ஒலி வடிவம், சாமவேதம் இசை போல நீட்டிச் சொல்வது. வேதங்களை 7 வயதில் தவங்கி 15 வயது வரை 6.8 ஆண்டுகள் கடினமான குருகுல வாசம் செய்து மிக கடினமான சூழ்நிலையில் கற்று தேர வேண்டும். ஒன்றிற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் வேத பண்டிதர்களை வரிசையாக அமர்த்தி ஸ்ரீ சுக்தம் அல்லது புருஷ சுக்தம் ஆரம்பிக்கலாம் என்றவுடன் ஏக காலத்தில் அனைத்து வேதியர்களும் ஒரே மாதிரியாக துவங்கி அக்ஷர பிழையோ பிசகோ தடுமாற்றமோ தவறோ இல்லாமல் சுமார் 20-30 நிமிடம் காலாவகாசத்தில் சொல்லி முடிப்பார்கள். சுத்தங்கள் பல உள்ளது, அனைத்தும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. மேலும் மந்திரங்களை பொருள் தெரிந்துதான் சொல்ல வேண்டும் என்கிற நியதியோ விதிமுறையோ இல்லை. ஓசை ஒலிதான் முக்கியம். இதை பார்ப்பன உளறல் என்று முத்திரை பதித்து கேலிக்கூத்தாக மாற்றிவிட்டார்கள். இன்றைய விஞ்ஞானம் வேற்று கிரகங்களுக்கு செயற்கை கோள்களை அனுப்புகிறது. பூமியில் கட்டுப்பாடு அறைக்குள் அமர்ந்த வண்ணம் செவ்வாய், சந்திரன், வியாழன் என செயற்கை கோள்களை இயக்குகிறது. மேலும் தற்போது அனைவரும் செல்போன், கைபேசி மூலம் அமெரிக்காவில் வசிக்கும் பிள்ளை பெண்ணுடன் பேசுகிறோம். கைபேசியில் முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? அனைத்தும் ரேடியோ சிக்னல் என மாற்றம் அடையப்பெற்று ஃப்ரீக்வன்சி அலைவரிசை என்று வான மண்டலத்தினுள் பயோமாக்னெட் விசை மூலம் ஊடுருவி பாய்ந்து செல்கிறது. இவை அனைத்தும் உண்மை, தினந்தோறும் அனுபவ ரீதியாக உணர்கிறோம். இதற்கு மூல காரணமாக இருப்பதுதான் மந்திரங்கள். ரேடியோ சிக்னல் ஃப்ரீக்வன்சி கதிர்வீச்சு அலைவரிசை எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். திரேதாயுகம், துவாபரயுகம் என்று லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னபே நம் ரிஷி மகான்களால் கண்டறியப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இதை நிரூபித்து காட்டிவிட்டார்கள். வேதங்களும் ரிஷிமார்களும் செயல்படாமல் முடங்கி போய் விட்டார்கள் என்று மட்டும் இருக்க நேர்ந்திருந்தால் இன்றைய மானுட வர்க்கம் ஏறக்குறைய கற்கால மனிதன் வாழ்வு நிலையிலேயே நின்று போயிருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போமாக. நன்றி, வணக்கம்.